கர்த்தருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை இன்னும் உற்சாகமுள்ளதாய் மாற்றும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் எழுதினதான புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 28வது அதிகாரத்துக்குள்ளே வாங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி வரி மட்டும் வாசிங்க. நீதிமொழிகள் ஆமாம், அங்கே பைபிள் வசனம் நமக்கு அழகாக கற்பிக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை தான், உத்தமர்கள் நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை எல்லாரும் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான தேவனுடைய வார்த்தை. அங்கு சாலமோன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். பைபிளில் சுதந்தரிப்பாய், சுதந்தரிப்பீர்கள், சுதந்தரித்தார்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வருகிற வார்த்தைகளெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நாமும் நமக்கு ஆனவைகளை, நமக்குரியவைகளை நாமும் சுதந்தரித்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்கள் இருதயத்தில் எதையெல்லாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், இதையெல்லாம் நான் அடைய வேண்டும், இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்விலே செய்ய வேண்டும் என்று சொல்லி எவைகள் மீதெல்லாம் நீங்கள் வாஞ்சித்து உபவாசித்து ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த 2வது வார ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் சுதந்தரிக்க போகிறதை ஆண்டவர் உங்கள் கரத்தில் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாஞ்சைகள் என்ன? எதையெல்லாம் சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பேசிக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை, ஒரு நன்மையை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள போறீங்க, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள போறீங்க. பைபிளில் வாசித்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். இப்படி ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் ஏற்கனவே ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார், ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த நன்மைகளும் அந்த ஆசீர்வாதங்களும் கொஞ்சம் கால தாமதமாக வேண ஆய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவைகளை நம்மளுடைய கரத்தில் கொடுக்க போறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான 3 தடைகள் என்ன என்பதை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் போடும்படியாக சொன்னார். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார், மேன்மையடைய போகிறோம், நம்ம நன்மைகளை சுதந்தரிக்க போகிறோம். நம்ம நன்மை சுதந்தரிக்காம அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம போவதற்கான 3 தடைகள் என்ன, அதை நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா ஆசீர்வாதத்தை, நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வது மிக எளிதாய் முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 என்னாகமம் எழுதினதான புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 14வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. 24வது வசனத்தை வாசிங்க. காலேப் சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் உள்ளத்தில், என் உள்ளத்தில் மிக ஆழமாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்களும் நானும் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம், சில விஷயங்களை சுதந்தரிக்க போகிறோம், சில நன்மைகளினாலே நான் நிரப்பப்பட போகிறோம். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாமும் நம்முடைய குடும்பமும் திருச்சபையும் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டிய 3 காரியங்களை தான் ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபையில் சொல்ல விரும்பி கொண்டிருக்கிறார். இங்கே நடந்த சம்பவத்தை நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
30 லட்சம் பேரு ஸ்தோத்திரம் எகிப்தை விட்டு கானானுக்கு படையெடுத்து புறப்படுறாங்க. 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. இவங்களுடைய பிரயாணம் நீண்டு கொண்டே இருக்கிறது. 40 ஆண்டுகள் நடந்து இப்போ கானான் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, கானான் மிக அருகிலே இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பக்கத்தில் இருக்கிற கானானை போய் பார்ப்பதற்காக 12 அதிபதிகளை ஸ்தோத்திரம் ஜோஷுவா மோசே நியமிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12 அதிபதிகளை அனுப்பி விடுறாரு. எதுக்கு அனுப்பி விடுறாருன்னா, கானான் தேசத்தை போய் பாருங்க, அந்த தேசத்தில் இருக்கிறதான நிலத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, அங்க நம்ம போய் குடியிருக்க முடியுமா, அங்க எல்லாரும் என்ன சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற ஆகார அந்த உணவு பழக்க வழக்கங்களை பாருங்க, அவங்க என்ன ட்ரெஸ் கோட் பண்றாங்கன்னு பாருங்க. இப்படி 12 பேரா நீங்க போய் 40 நாள் அந்த தேசத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும், வேவு பார்க்கணும் அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. இருக்கீங்களா? இப்போ எத்தனை பேர் போறாங்க? அல்லேலூயா. ஆமாம், 12 பேரை அனுப்பி விடுறாங்க. 12 பேர் போய் அந்த தேசத்தெல்லாம் கானான பார்த்துட்டு இப்போ அவங்க திரும்பி வரணும். இங்கே இருக்கிறதான மோசையும் அந்த ஜனங்களும் போன 12 பேர் எப்போ வருவாங்க, எப்படி வருவாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, எந்த கோலத்தில் வர போகிறாங்கன்னு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டிங் போடணும். ஒரு மீட்டிங் போட்டு அங்கே என்ன நடந்ததுன்னு எல்லாரும் அவங்க 12 பேர் சொல்லணும் அப்படிங்கிற ஆவலோடு கூட காத்து கொண்டு இருக்கிறாங்க. வந்தாங்க 12 பேர். அதில் 2 பேர் யோசுவாவும் காலேப்பும், மற்ற 10 அதிபதிகளும் இருந்தாங்க. அவங்க வரும்போது எப்படி வராங்கன்னு சொன்னால், ஒரு திராட்சை கொலையை 2 பேர் சுமந்துக்கிட்டு வராங்க. எப்படி இருந்திருக்கும் திராட்சை கொலை? ஒரு திராட்சை கொலையை ஒருவர் ஒரு தோளில், மற்றொருவர் இன்னொரு தோளில் வச்சு சுமந்துக்கிட்டு வராங்க. இப்படி அவங்க வர்றதை பார்க்கும்போதே இவங்க ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்தாங்க, ஒரு ப்ரெஸ் மீட்டிங் போட்டாங்க. ப்ரெஸ் மீட்டிங் போட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அப்படிப்பட்ட ஒரு தேசம்தான் அப்படின்னு 2 பேர் சொல்கிறாங்க. 10 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேசத்தில் ஏனோக்கின் புத்திரர் இருக்கிறாங்க. யார் இருக்காங்க சொல்லுங்க? ஏனோக்கின் புத்திரர் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பலசாலியா இருக்கிறாங்க, ஆளு நல்ல ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்கள்ட்டெல்லாம் போய் நம்மளால வாழ முடியாது, அந்த இடத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாது, அந்த இடத்தை நம்மளால அடைய முடியாது அப்படின்னு 10 பேர் சொல்றாங்க. இந்த 10 பேருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, அவங்க பார்வையில் நாம வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை, நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று அவ்விசுவாசத்தை அகற்றுங்கள். அல்லேலூயா. இந்த 2 பேர் சொல்றாங்க. அப்பா அதெல்லாம் அந்த வசனத்தை தான் நம்ம வாசித்தோம். கண்டிப்பா நம்ம போலாம், அந்த தேசத்தை சுதந்திரிச்சிடலாம்னு 2 பேர் சொல்றாங்க. 10 பேர் சொல்றது, அவங்க பார்வையில நம்ம வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவங்க அங்கிருந்து வரும்போது மோசையும் அங்க இருந்தவர்களும், மிஸ்டர் வெட்டுக்கிளிகளே வாருங்கள் நான் கூப்பிட்டாங்க. ஆமென். இவங்களே இவங்களுக்குள்ள ஒரு பேர் வச்சுட்டாங்க, நாம வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கரத்தில் சுதந்திரத்தை கொடுக்க போறார். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள போறீங்க. சபை விருத்தி அடைய போகிறது, உங்க குடும்பம் பெருக போகிறது. நீங்கள் வாஞ்சிக்கிற, ஆசைப்படுகிற, உபவாசிக்கிற, ஜெபிக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்க கரத்தில் தான் ஆண்டவர் கொடுக்க அவர் ஆவலா இருக்கிறார். ஒன்று, அவ்விசுவாசத்தை அகற்றி தள்ளுங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த விசுவாசம் இப்போ எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எந்த இடத்துல இப்ப இருக்கு? இப்ப அபிஷேகம் நம்ம மேல இருக்கா இல்லையா? அதே ஒரு டவுட் தான். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் போட சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற அவ்விசுவாசத்தை அகற்றி போடுங்க. நடக்குமா நடக்காதா? இது ஆகுமா ஆகாதா? கை கூடுமா கூடாதா? இது ஸ்தோத்திரம் சம்பவிக்குமா சம்பவிக்காதா? என் பிள்ளைக்கெல்லாம் ஒரு நல்ல கல்யாணம் ஆகுமா ஆகாதா? நான் வீடை கட்டுவனா கட்ட மாட்டேனா? எனக்கு தடைப்பட்ட நன்மையெல்லாம் வருமா வராதா?
கர்த்தரை நம்புகிற, அவரை தேடுகிற அத்தனை பேருக்கும் அவர் வைத்திருக்கிற சகல ஐஸ்வர்யமும் சம்பத்தும் நமக்கு தான். அல்லேலூயா. ஆகையால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை, தாறுமாறான சிந்தையை இன்றைக்கே அகற்றிவிட வேண்டும் என்று முதலாவது விஷயமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 10 பேர் சொல்றாங்க, நாம வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் ஐயா, எப்படியா இதெல்லாம் நடக்கும், எப்படி ஐயா இதெல்லாம் ஆகும்? கண்டிப்பா ஆகும், கண்டிப்பா நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பைபிள் சொல்லப்படுகிறது, சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ அமர்ந்திருந்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் பெருக வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் மங்கி போகக்கூடாது. நம்முடைய விசுவாசம் ஒரு நாளும் மழுங்கி போகக்கூடாது. உங்க இருதயத்தில் இருக்கிற அவ்விசுவாசத்தை எடுத்து போடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அமர்ந்திருந்து காத்திருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, உலக பிரகாரமா காத்திருப்பு வேற, கிறிஸ்தவ பாதையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில காத்திருப்பு வேற. உலக பிரகாரமான காத்திருப்ப ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். ஒரு பஸ் வருது அல்லது ஒரு ட்ரெயின் வருது, நம்ம காத்திருப்போம். வண்டி வந்த உடனே என்ன பண்ணிடுவோம்? ஏறி போயிடுவோம். ஆனா ஆவிக்குரிய காத்திருப்பு என்ன தெரியுமா? காத்திருங்கள், பொறுத்திருங்கள், அமைதியாயிருங்கள் அப்படின்னு வர இடத்துலலாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க, நீங்கள் ஆயத்தமாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆயத்தமாக ஆக நமக்கானவைகள் எல்லாம் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ முதலாவது விஷயமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும், அவ்விசுவாசத்தை அகற்றிடுங்க. சற்றும் சந்தேகப்படாதீங்க. எனக்கு வயசாயிருச்சு. ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம் 100 வயசு. சாராளம்மாவுக்கும் வயசாகி போச்சு. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, எனக்கு வயசு ஆனா என்ன ஆகாட்டினா என்ன, என் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொன்னாரே, கண்டிப்பா அதை செய்வார் என்கிற நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, சற்றும் சந்தேகப்படாதபடி உங்க விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அவ்விசுவாசத்தை அகற்றி விடுங்கள். 2வது விஷயமாக யோசுவா 18வது அதிகாரம் 3ஆம் வசனத்துக்குள்ள வாங்க. யோசுவா 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். இதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்றேன். ஜோசுவா தேசத்தை பங்கிடுறாரு. ஜோசுவா தேசத்தை பங்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது தேசத்தில் 31 ராஜாக்களை நியமிக்கிறார். 31 ராஜாக்களை நியமித்த பிறகு கோத்திரங்களெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறார். கோத்திரங்களெல்லாம் பிரிச்சு அவர் சொல்றாரு, நாம தேசத்தை சுதந்திரிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எல்லா கோத்திரங்களும் ஆயத்தமா இருந்தாலும் 7 கோத்திரம் மாத்திரம் கன்னத்துல கைய வச்சு, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தான் செட்டில்ட் ஆயிட்டமே, நம்ம தான் வனாந்திரத்தில் வரும்போது நம்ம ட்ரெஸ்ஸு அழுக்காகலையே, கிழிஞ்சு போகலையே, நம்ம ஸ்தோத்திரம் போட்டிருந்த செப்பல் அதுக்கு அருந்து போகவில்லையே, நம்ம கேட்டபோது மண்ணா கிடச்சிச்சே, இப்போ கானான் பக்கத்தில் தானே இருக்கு, ஒரு டெண்டை போட்டோம், நம்ம தான் இந்த இடத்துல செட்டில்ட் ஆயிட்டோமே, இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக இருக்கிறோமே அப்படின்னு யோசித்து கொண்டிருந்தாங்க. அந்த கானானெல்லாம் நம்ம எப்படி சுதந்திரிப்போம் என்று அவங்க சிந்தையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆகையால் தான் இவர் யோசுவா சொல்லும் போது சொல்றார், உங்கள் ஆர்வமின்மையை அகற்றுங்கள். ஆமென். ஒன்று என்னத்தை அகற்றணும்? அவ்விசுவாசத்தை அகற்றணும். 2வது ஆர்வமின்மை, ஆர்வம் இல்லாததை அகற்றி போடணும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நன்மை இருக்குங்க, ஆசீர்வாதங்கள் இருக்குங்க, செழிப்பு இருக்குங்க, மேன்மை இருக்குங்க, ஆனா ஆர்வம் குறைஞ்சு போச்சு. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் சின்ன வயசுல உங்களுக்கு சண்டே கிளாஸ்ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஆர்வம் இப்போ உங்களுக்குள்ள இருக்கா? அப்ப படிச்ச பைபிள் தியானம் உங்களுக்குள்ள இப்ப இருக்கா? சபனா அப்படி இருந்த நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க?
உங்க ஆர்வம் எந்த நிலையில இருக்கிறது என்பதை ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஒரு விவசாயமா இருக்கட்டும், நீங்க படிக்கிற படிப்பா இருக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இல்லைன்னா வெற்றியை பார்க்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கவனிங்க. இந்த 7 கோத்திரங்கள் மாத்திரம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அசதியா இருக்காங்க, அசால்ட்டா நினைக்கிறாங்க, ஸ்தோத்திரம், ஆர்வம் இல்லாம காணப்படுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்க ஆர்வம் எங்கங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல உங்க வீட்டில் எத்தனை முறை உபவாச கூட்டம் வச்சீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல சர்ச்சைக்கு எத்தனை மணிக்கு நீங்க வந்து கலந்து கொண்டீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல உபவாச கூட்டம், காத்திருப்பு கூட்டம், ஜெபம், ஆவிக்குரிய வாழ்வுனா அப்படி, ஸ்தோத்திர எழுப்புதல் கூட்டங்கள்னா இப்படி, அப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருந்தோமே. உங்க ஆர்வம் இப்போது எங்க இருக்குன்னு சற்று ஆழமாய் சிந்தியுங்கள். ஏன் ஆண்டவர் நமக்கு நன்மையை கொடுக்க மாட்டேங்கிறார்? எதுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல? இன்னைக்கு நம்முடைய ஆர்வம் குறைஞ்சு போயிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டாத வீட்டுல குடியிருப்ப. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க கட்டாத வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஆல்ரெடி இருக்கிற மக்களை கெட் அவுட் பண்ண போறாங்க, இவங்க குடியிருக்க போறாங்க. இவ்வளவு சுலபமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கும் போது இவங்களுக்கு டீப்பான ஒரு யோசனை, ஆழமான சிந்தனை, அவிசுவாசம். இது எப்படி ஆகும்? மழை வந்துருமா வராதா? இருக்கீங்களா? ஆமென். நான் விவசாயம் அறுவடை செய்ய போறேன், மழை வந்துருமா படுதா? நமக்கு ஸ்தோத்திரம், விசுவாசிங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஆர்வம் எதிலங்க அதிகரித்துக் கொண்டிருக்கிறது? சினிமா காட்சிகளுக்கு உங்க ஆர்வம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறீங்களா? மற்ற களியாட்டுகளுக்கும் உலகமான காரியங்களுக்கும் உங்கள் ஆர்வம் ஓடிக்கொண்டிருக்கிறதா? கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? நீங்க சபை மேல இருக்கிற ஆர்வம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லேலூயா. இந்த 7 கோத்திரங்களும் ஆர்வம் இல்லாமல் அசதியா நின்றுட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆர்வம் அதிகரிக்கட்டும். கடவுள் அதுக்காக தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கார். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் ஊழியக்காரர்களாக மாறிட முடியாது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் பாட்டு பாடிட முடியாது. இங்க இருக்கிற அத்தனை பேரும் காணிக்க கொடுத்து ஊழியத்தை தாங்கிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியங்களை கடவுள் கொடுத்திருக்கிறார். அத்தனையும் யூனிட்டியா செயல்படுவதுதான் திருச்சபை. உங்களுக்கு என்ன தாளந்து கொடுத்திருக்கோ அதை நீங்க ஒரு நாள் விட்டுறக்கூடாது. உங்க ஆர்வம் எப்படி இருக்கு? நல்ல பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்களே, நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே, நல்ல கர்த்தருக்காக முன்னாடி நின்று சபைக்கு வளர்ச்சிக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தீங்களே, உங்க ஆர்வம் இப்ப எங்க இருக்கு? நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, உங்க குடும்ப ஜெபத்துல நீங்க ரொம்ப ஆர்வம் காட்டி கொண்டிருந்தீங்களே, உங்க பிள்ளைங்களுக்கு டெய்லிக்கு வசனம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களே, உங்க ஆர்வம் இப்ப எங்க இருக்கு? உங்க பிள்ளைங்களுக்கு வசனம் சொல்லி கொடுக்குறீங்களா? உங்க பிள்ளைய ஜெபின்னு சொல்றீங்களா? ஆமென். இருக்கீங்களா? ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க போல, இன்னும் டீப்பா யோசிங்க. ஆமென். தூங்கிட்டே யோசிக்காதீங்க. உங்க ஆர்வம் குறைஞ்சு போக கூடாதுங்க. கர்த்தர் மேல் இருக்கிற ஆர்வத்தில் சற்றும் நீங்கள் பின்வாங்கி போக கூடாதுங்க. ஒரு உதாரணத்தை சொல்றேனே. உங்க பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூல்ல சேர்த்திருப்பீங்க, கல்லூரியில சேர்த்திருப்பீங்க. உங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஏதோ படிக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல சீட்டு கிடைச்சா போதும் அப்படி நான் சேர்த்திருப்பீங்க. உங்க பிள்ளைங்க, நான் தான் 8வது படிச்சிருக்கேனே, நான் தான் 10வது ஃபெயில் ஆச்சே, என் பிள்ளை நல்லா இங்கிலீஷில் வளரணும், என் பிள்ளை நல்ல நாலேஜ் உள்ள பிள்ளையா இருக்கணும், என் பிள்ளை நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஒவ்வொரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக ஏறி இறங்கி சீட்டு கிடைக்குமான்னு அலைஞ்சு திரிஞ்சு அவனுக்கு ஒரு சீட்டை வாங்கி அவனை ஸ்கூலில் சேர்த்து விட்டு நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொல்கிறோம். அவன் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கானோ அந்த சப்ஜெக்டை நம்ம கேட்டு அறிந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எங்கே சேர்த்து விடுறோம்? எங்கேயோ சேர்த்து விடுங்கன்னா விட்டா போதுங்கிற மாதிரி பார்க்குறீங்க, பறந்துருவோம். ஆமென். டியூஷனில் சேர்த்து விடுறோம், டியூஷனில் நல்லா படுறான்னு அவங்களுக்கு ஃபீஸை கட்டுறோம். அவன் நல்லா படிக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அவன் ஒரு 50க்கு ஒரு 10 மார்க் வாங்கிட்டு வந்தானா நம்ம எப்படி இருப்போம்? சிரிப்போமா? ஏய் சூப்பர்ரா, ஜாலிடா அப்படி சொல்லுவோமா? அவன் மார்க்கு கம்மியாக வாங்கிட்டு வந்தா நம்ம திட்டுவோம். டேய், எவ்வளோ ஸ்கூலில் நான் ஏறி இறங்கினேன்டா, உனக்காக எவ்வளோ மாதம் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் தெரியுமாடா, நீ படிக்க மாட்டேங்கிறன்னு சோதரம் அந்த டியூஷனில் போய் சேர்த்து விட்டனே, அங்கேயும் படித்து 10 மார்க் வாங்கிட்டு வந்திருக்கியடான்னு நம்ம ஃபீல் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? நான் பண்ணுவேன். பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா?
சொல்லுங்க, நீங்க பேசணும் இன்னைக்கு. பண்ணுவீங்க. இதே போலதான், இதே போலதான் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி காரி துப்பியும் தலைமுடியில ஸ்தோத்திரம் அவருடைய தாடி முடிய பிடிச்சி இழுத்தும் தலையில முள்கிரிடம் சூட்டப்பட்டும் நமக்காக அவமானப்பட்டு ஒன்றும் பேசாத ஒரு ஆட்டை போல முதுகு முழுவதுமாய் வாரினால் அடிக்கப்பட்டு 2 கரங்களும் 2 கால்களையும் ஆணிகளால் கட்டாவப்பட்டு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்தை நான் ரட்சிக்கணும்னு உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தின ஆண்டவரும் ஒரு பெற்றோரை போல தான் துடித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அப்படி துடித்து, அவர் கிரயம் கொடுத்து இரத்தத்தை கொடுத்து நம்மளை சம்பாதிச்சு வச்சிருக்கும் போது நம்ம அசதியா ஸ்தோத்திரம் இங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தை ஆர்வமின்மையா சபைக்கு லேட்டா நீங்க வந்தா நம்ம ஆண்டவரை மேல இருந்து பார்த்து என் புள்ள சூப்பர் நான் சொல்லுவாரு. நான் முறைச்சு பார்க்குறீங்க. ஆமென். ஏங்க கர்த்தர் அவ்வளவு கிரயம் கொடுத்திருக்கும் போது நீங்க சபைக்கு லேட்டா வந்து நீங்க உட்காரும் போது பாஸ்டரே வேதனைப்படும் போது ஏசப்பா வேதனைப்படுவாரா மாட்டாரா? நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த நீங்க இப்ப ஊழியத்துல பின்தங்கி நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து வெல்டன் பிரதர், வெல்டன் சிஸ்டர்னு சொல்லுவாரா இல்ல ஐயோன்னு வேதனைப்படுவாரா? உங்க ஆர்வம் எங்க இருக்குன்னு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது சபைக்கு தேவை. உங்க ஆர்வம் குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஸ்தோத்திரம் நல்ல நிகழ்வுகள் நடக்கணும்னா சர்ச் என்ன, ஆலயம் என்ன, ஆண்டவர் என்ன, ஓடுறீங்க, துடிக்கிறீங்க, செயல்படுறீங்க, ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. உங்க காரியம் சந்திக்கப்பட்ட பிறகு ஆண்டவராவது ஆமா அல்லேலூயா இருக்கீங்களா? ஆமென். உங்க ஆர்வம் எங்கங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்? இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட பேசுறார், என் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க கூட பேசிக் கொண்டிருக்கிறார்னா இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பியே ஆக வேண்டும். உங்க ஆர்வத்தில் குறையக்கூடாது. உன்னை கொண்டுதான் இந்த செயலை செய்யணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணி இருக்கிறார்னா அந்த செயலுக்கு மாறா நீ செயல்படக்கூடாது. உன்னை கொண்டுதான் இந்த காரியத்தை நிகழ்த்த வேண்டும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார்னா அதற்கு நீங்களும் நானும் ஆர்வத்தை காட்டணும், கண்டுபிடிக்கணும். என் காரியம் என்ன, என்ன ஊழியத்தின் பங்கு என்ன அப்படின்னு நீங்களும் நானும் முன்னிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதுலையோ ஆர்வம் காட்டுறோம். சாப்பாட்டுக்கு ஆர்வம் காட்டுறவங்க இருக்காங்க, தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க இருக்காங்க, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஃபீஸ் வரல, பிரியாணி வரல, பச்சடி வைக்கல, தயிர் பச்சடி வைக்கல, அது வைக்கல, இது வைக்கலங்கிற ஆர்வம் சபை மேல எங்கங்க இருக்கு? சபையை கிளீன் பண்ணுவோம், சனிக்கிழமை போய் பாஸ்டர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். சபைக்கு அடுத்த நிகழ்வுகள் என்ன பண்ணலாம்யா, இப்படியே இருக்கையா, சபை வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் பேசுறோமா? நல்ல காரியங்களை செயல்படுறோமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை செயல்படுறோமா? ஞானஸ்நானம் எடுக்க நீங்க உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? பாட்டு பாட, துதி செலுத்த, உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? ஆர்வம் குறைய குறைய ஆசீர்வாதமும் குறைய தொடங்கும். நம்ம நினைச்சுக்கலாம் இந்த விஷயத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. காலம் போக்குள்ள ஸ்டாப் ஆயிடுங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்க ஆர்வம் எங்க? இங்க சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை தான் நம்ம வாசித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இவங்க அசதியா இருந்தாங்களாம். 7 கோத்திரம் அசதி, அசால்ட்டு. நீங்க ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த தீர்மானத்துக்கு பல தடைகள் வரும். அந்த தடைகளை உடைச்சி நீங்க நின்று பாருங்க, கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தான் கோத்திரம் ஒன்று இருந்தது. அந்த இடத்துல இடம் பத்தலன்னு சொல்லி 5 வேவுக்காரர்கள், என்ன கவனிங்க, 5 வேவுக்காரர்கள் அனுப்புறாங்க. அந்த 5 வேவுக்காரர்கள் போய்கிட்டே இருக்கும் பொழுது அங்க ஒரு லேவியனை பார்க்குறாங்க, ஒரு ஊழியக்காரனை பார்க்குறாங்க. அந்த அந்த ஊழியக்காரன் மீகா என்கிறதான ஒரு நபருடைய வீட்டில் இருக்கிறார். எப்பா நீ ஏன்பா இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க 5 வேவுக்காரர்களும். அவர் சொல்கிறார், இந்த மீகா எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காரியா, அதனால இவங்களுக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் இங்கே வேவு பார்க்க வந்திருக்கிறோம், இந்த காரியங்களுக்கு சமாதானமாக முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவங்க சொன்னாங்களாமா, நீங்க போற காரியம் சமாதானத்தோடு நடக்கும், சமாதானத்தோடு போங்கள் என்று சொன்னார்களாம். ஆமென் சொல்லுங்களேன். அதே போல சமாதானத்தோடு போனார்கள், சங்கரித்தார்கள், சகலத்தையும் அவர்கள் ஆண்டு கொண்டார்கள். நாம் ஆண்டவருக்கு அசதியா செயல்படக்கூடாது.
ஜெபம் பண்ண சொன்னால் கோடி சோத்திரம். ஒரு சபையில் போய் உட்காந்துருக்கேன் மெசேஜுக்கு, ஒரு அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. எத்தனை சோத்திரம் சொல்லுங்க? கோடி சோத்திரம். கோடிக்கு எத்தனை பூஜ்ஜியம்? அத்தனை பூஜ்ஜியத்தையும் ஒரே வார்த்தையில் சொல்லி கோடி சோத்திரமா. 1000 நன்றிகள் ஆண்டவரே. 1000 நன்றி சொல்ல எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் சிமியோன்? கோடி சோத்திரம் சொல்ல எவ்வளோ டைம் எடுக்கும்? இவங்க ஒரே வார்த்தையில் கோடி நன்றி ஆண்டவரே, கோடி சோத்திரம் ஆண்டவரே. உங்க ஆர்வம் எதுலங்க இருக்கு? அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்க ஆர்வத்தை குறைக்காதீங்க. சர்ச்சுக்கு நேரப்பட வாங்க, சத்தியத்தை டெய்லிக்கும் படிங்க. சோத்திரம். நீங்கள் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் கண்ணும் கருத்துமா, யார் என்ன சொன்னால் என்ன, நான் எனக்கு சபையில் எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியம், இதை நான் உண்மையும் உத்தமமாய் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தூண்டுதல் உங்களுக்குள்ள எப்போவுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு 2வது விஷயமாக ஆர்வமின்மையை நாம் அகற்ற வேண்டும். ஆர்வமின்மை நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடம், பொருளாதாரம், வேலை இவைகளில் நெருக்கம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், உங்கள் ஆர்வம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் தேவைன்னா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு கர்த்தர் எப்போ தேவையோ அப்போ தான் நம்ம ஆண்டவர் பக்கம் ரொம்ப ஸ்பீடாக நெருங்குறோம். தேவை முடிஞ்சதுமே அடுத்தது நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடும். ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஆண்டவருக்கு கோடி சோத்திரம் சொல்கிறோம், கோடி நன்றிகள் சொல்கிறோம். அதுக்கடுத்து ஆண்டவரே சோத்திரம், ரபா 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 என் கூட பேசினார், அல்லேலூயான்ட்டு ஓடிடுறோம். அந்த ஒரு வாரம் வீட்டில் போய் பழைய சோஃபா, பழைய சேரு, பழைய டிவி, பழைய கிச்சனு, பழைய வேலையவே செய்கிறோம். ஒரு வாரம் என்னெல்லாம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரோம், அல்லேலூயா ஆண்டவரே என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க. கர்த்தர் 4 வார்த்தை பேசின உடனே ரபா 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 கர்த்தர் பேசிட்டார், அல்லேலூயா என் கண்ணீரை தொடச்சிட்டார். மறுபடியும் போகிறது பழைய சேரு, பழைய சோஃபா, பழைய டிவி, பழைய கிச்சனு, பழைய வாழ்வு. இன்றைக்கு கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? உங்கள் ஆர்வமின்மையை நீங்கள் அகற்றணும். அகற்றி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். 3வது விஷயத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணிடுறேன். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 63:18. கொஞ்ச காலம் மாத்திரம் சுதந்திரித்தார்கள், மிதித்து போட்டார்கள். இந்த வசனம் அதை வாசிக்கும் போது என்னை ரொம்ப ரொம்ப ஆழமாக டீப்பாக யோசிக்க வச்சுச்சு. அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 63:18 தான் நம்ம வாசித்தோம். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்சம் காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள், எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை, கடவுள் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், வச்சிருக்கிறார். அந்த சுதந்திரம் எப்படி இருக்குன்னா கொஞ்ச காலம் மட்டும்தான் இருக்குது. டெம்பரவரி ஆசீர்வாதமாக இருக்கு, டெம்பரவரி நன்மையாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையும் சுதந்திரமும் டெம்பரவரி கிடையாது. ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிச்சுட்டு அடுத்த நாள் கீழே தள்ளுற ஆண்டவர்கிட்ட நம்ம வரல. உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாருன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஆமேன். சாரிபாத்து வீட்டில் எண்ணெயும் மாவும் எடுக்க எடுக்க என்ன பண்ணிச்சான்? வந்துக்கிட்டே இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற பாத்திரமெல்லாம் நிரம்புற அளவுக்கு அந்த எண்ணெய் கிடைச்சிச்சு, மாவு கிடைச்சிச்சு. அப்போ நல்லா யோசித்து பாருங்க, கர்த்தர் உங்களை நிரந்தரமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்சம் காலம் மாத்திரம் அதை சுதந்திரித்தார்கள், எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். 3வது விஷயமாக அசுத்தத்தை அகற்றுங்கள். இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? அவிசுவாசத்தை அகற்றுங்கள். 2வது ஆர்வமின்மையை அகற்றுங்கள். 3வது அசுத்தத்தை அகற்றுங்கள். நமக்குள்ள இருக்கிற அசுத்தம் நீங்கணும். நம்ம நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கானானை சுதந்திரிக்கணும்னா, நன்மையை சுதந்திரிக்கணும்னா, ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா அசுத்தம் நமக்குள்ள இருக்கக்கூடாது.
பாவ எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, பொய் நமக்குள்ள இருக்கக்கூடாது, பகை உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாது, கோபம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, எரிச்சல் நமக்குள்ள இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிற எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுத்தத்தை அகற்றிட்டோம்னா கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். கர்த்தருக்கு நான் பாவம் செஞ்சிட்டேன்னு அவர் உணர்ந்துட்டார். உணர்ந்த உடனே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுறார். அறிக்கையிடும்போது 3வது வசனத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நமக்குள்ள இருக்கணும். போன வாரம் செஞ்ச தவறை உங்கள் மைண்டில் கொண்டு வந்து அந்த தவறை ஆண்டவருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லணும். நான் அந்த இடத்துல கோபப்பட்ட ஆண்டவரே, நான் இந்த இடத்துல கொஞ்சம் மனக்கசப்பாக நடந்துக்கிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு வாய் திறந்து சொல்லணும். ஒரு அம்மா ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்க, நான் அறிந்தும் அறியாமலும் செய்த. அது என்ன அறிந்தும் அறியாமலும்? ஒன்று நம்மளை அறியாமல் எப்படி பாவம் உள்ளே வந்துடும்? இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டோடைய சமூகத்தில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது ஒரு கூட நிறைய என்னுடைய ஜெப விண்ணப்பத்தை வச்சு ஆண்டோடைய சமூகத்தில் நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே கூடைய தூக்கி மேலே போட்டுடுறேன். மொத்தமாக அவர் கையில் கொடுத்துடுறது. அப்புறம் ஆண்டவரே நீங்கள் ஒன்று ஒன்றா கணக்கு பார்த்து ஒவ்வொரு பாவமாக எனக்கு என்ன பண்ணீங்க, மன்னிங்க. நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து. அப்போ 1 by 1 நம்மளுடைய குற்றங்களை, நம்மளுடைய குறைகளை, நம்மளுடைய அக்கிரமங்களை ஆணுடைய சமூகத்தில் ஒன்று ஒன்றா அறிக்கை பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. தாவீது அதை தான் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் தாவீதை கர்த்தர் ஒரு பெரிய ராஜாவா மாத்தினார். சவுல் அதை பண்ணல, ஆயத்தமாகல, ப்ரிப்பேர் ஆகல. தன் பாவத்துக்காக அவன் ஸ்தோத்திரம் ஒத்து அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தான். அந்த தன் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆகையால் தான் முழுமையாக ராஜ்யபாரத்தை அவனால் சுமக்க முடியல. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தில் மிக ஆழமாய் துல்லியமாக சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நன்மையை சுதந்திரிக்க போறீங்க. ஆசீர்வாதம் உங்கள் கரத்தில் தான் இருக்கு. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சகலமும் உங்களை சுற்றி தான் இருக்கு. 3 விஷயத்தை நீங்கள் சரி செய்யணும். 1, அவிசுவாசத்தை அகற்றிடுங்க. சற்றும் சந்தேகப்படாதீங்க. அவிசுவாசமே வேணாம். கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். 2வது ஸ்தோத்திரம், ஆர்வமின்மையை அகற்றுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆர்வமின்மை அதை மாத்திருங்க. நல்ல ஆர்வமாக கடவுளுக்காக செயல்படுங்க. 3வது அசுத்தத்தை அகற்றுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம